வணக்கம். இன்னைக்கு தூதுவளை துவையல் பண்ண போறோம். அதுக்கு நான் ஒரு கட்டு கீரை வாங்கியிருக்கேன். அது முள் இல்லாம வெறும் அந்த இலைகளை மட்டும் எடுத்து நம்ம துவையலுக்கு தயார் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஆரோக்கியமான தூதுவளை துவையல். இப்ப நான் பாருங்க, அதோட தண்டெல்லாம் இல்லாம வெறும் இலைகளை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்ப நான் அதை நல்லா வாஷ் பண்ணி அதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 10 to 15. தக்காளி, பூண்டு, மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் வரமிளகாய். இப்ப நம்ம துவையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கடாயில நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்ப நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி அதை வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் பூண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து வரமிளகாயும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன், அதோட மிளகையும் சேர்த்துக்கிறேன். இப்ப அதெல்லாம் சேர்த்து அதோட கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டு இப்போ நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், சீரகம், மிளகு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பறிச்சு வச்சிருக்க கீரையும் தூதுவளை கீரையும் ஆட் பண்ணிக்க போறோம். கீரையை சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப அதோட கலர் மாறணும்னு இல்ல, லேசா அதை பரட்டிட்டு உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் எல்லா கீரையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் அதையும் ஆட் பண்ணிக்கங்க. உப்பு மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு பார்க்கவே எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும், அதே சமயம் நமக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். இப்ப அதற்கு தேவையான புளியும் நான் கடைசியா ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இதெல்லாம் சேர்த்து ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில போட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கிட்டோம். இப்ப நம்ம ஆட்டின சட்னியை நம்ம தாளிச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, அதே நல்லெண்ணெய் ஊத்தி கடுகு உளுந்து தாளிச்சதுக்கு அப்புறம் அதே கொஞ்சமா சீரகமும் போட்டு நம்ம தாளிச்சு எடுத்துக்கலாம். இது இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்த்தியான தூதுவளை துவையல். Happy cooking and thanks for watching.